ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மீது வைத்திருக்கிற திட்டங்கள் ஆச்சரியமானவைகள், மகிமையானவைகள். வெளிப்புறத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்கள் மாத்திரம்தான் நம்முடைய கண்களில் தெரியும். ஆனால் கர்த்தர் நம்மீது வைத்திருக்கிற திட்டங்கள் மிக மகிமையானவைகள், ஆச்சரியமானவைகள். இந்த நாளிலும் ஒரு விசேஷித்த காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அதிகமாய் நாம் வேதத்தில் தியானித்த ஒரு மனுஷன், ஆச்சரியமான வேத புருஷன், மகிமையான பாத்திரம், கர்த்தரின் சாயலை தன் வாழ்க்கையில் கொஞ்சம் வெளிப்படுத்தின ஒரு ஆச்சரியமான ஒரு மனுஷன். மீண்டுமாய் யோசேப்பை குறித்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார். இந்த யோசேப்புக்கு கர்த்தர் 2 தெய்வீக தரிசனங்களை கொடுத்தார். அந்த தரிசனங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 37வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் வாசியுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். இது அவர் கண்ட முதல் சொப்பனம். உங்களுக்கு மிக நன்றாய் தெரியும். அதைத் தொடர்ந்து மற்றும் ஒரு சொப்பனத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். 9வது வசனத்தையும் வாசியுங்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இரண்டுமே மிக வித்தியாசமான சொப்பனங்கள். ஒரு தரிசனமானது கீழ்நோக்கி பார்க்கிற ஒரு தரிசனமாய் சொப்பனமாய் காணப்படுகிறது. மற்றொன்று மேல் நோக்கின ஒரு தரிசனமாய் காணப்படுகிறது. இப்படி இந்த 2 சொப்பனங்களையும் அவர் கண்ட பின்பு கர்த்தர் அவர் மீது வைத்திருக்கிற அந்த தெய்வீக தரிசனங்கள், திட்டங்களை யோசேப்பு ஆரம்பத்தில் புரிந்து கொள்ளவில்லை. யோசேப்பு மாத்திரமல்ல, மற்ற யாருமே புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் வேத வாக்கியங்களும் அப்படித்தான் சொல்லுகிறது. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்ய இருக்கிற காரியங்களை ஒரு கண்களும் கண்டதில்லை என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிதான் யோசேப்பும் ஆரம்பத்தில் எதையும் புரிந்து கொள்ளாமல் தான் இருந்தார். ஆனால் இந்த தெய்வீக தரிசனங்களுக்கு ஏற்ற காரியங்கள் அவர் வாழ்க்கையில் நடைபெற்றதா என்று சொல்லி பார்த்தால் இல்லை என்பது நமக்கு நன்றாய் தெரியும். ஏனென்றால் வேதத்தை நீங்கள் நன்றாய் வாசிக்கிற பிள்ளைகள், அதிலும் மிக முக்கியமாய் இந்த பகுதியிலிருந்து பலமுறை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். இதை தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது. அப்ப இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த சொப்பனத்திற்கு எதிரான பல காரியங்கள் தான் நடைபெற்றதை நாம் பார்க்க முடியும். அதில் மிக முக்கியமாய் 37வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யோசேப்பை அவர்கள் எகிப்திற்கு கொண்டு போனதை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அதே போல 41வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யோசேப்பு காவல் கிடங்கில் அடைப்பட்டிருந்ததை அவரே சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். காவல் கிடங்கு என்று சொன்னால் அது சிறைச்சாலையின் அடிப்பகுதி, அடித்தளம் என்பதை காட்டுகிறது. இருள் சூழ்ந்த ஒரு இடத்தில் அவர் அடைக்கப்பட்டிருந்ததை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். 2 தரிசனங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதில் ஒன்று, அவர் அரிக்கட்டை மற்ற அரிக்கட்டுகள் வணங்கி நின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். வயலில் அறுத்த அரிக்கட்டுகள். ஆனால் இப்பொழுது அவர் அடிமைத்தனத்தில் போகும் பொழுது அவருக்கு சரியான முறையில் சாப்பாடு கிடைச்சிருக்குமான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்ப நடைபெற்ற காரியங்கள் எல்லாம் அந்த தரிசனத்துக்கு மிக அருகில் அவரை கொண்டு போனது போல காணப்படவில்லை. அவர் வெகு தூரத்துக்கு கொண்டு போகப்பட்டது போலத்தான் காணப்பட்டது. இப்படிதான் உங்கள் வாழ்க்கையிலும் நடைபெறுகிற பல காரியங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தெய்வீக திட்டங்கள், வாக்குத்தத்தங்கள், இவைகளெல்லாம் விட்டு நீங்கள் வெகு தூரத்திற்கு நீங்கள் கொண்டு போகப்படுவது போல காணப்படலாம். காவல் கிடங்கில் அடைப்பட்டிருந்த சமயத்தில் சாதாரணமாய் கிடைக்கக்கூடிய வெளிச்சம் கூட யோசேப்புக்கு கிடைக்கவில்லை. ஆனால் கண்ட சொப்பனம் எப்படிப்பட்டது? சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவர் என்ன பண்ணலாம், வணங்கினது என்று சொல்லி அவர் பார்த்தார். ஆனால் எல்லாமே எதிராக தான் நடைபெற்றது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிற பல காரியங்கள்
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு வெகு தூரத்தில் உங்களை கொண்டு போகிறது போல, கொண்டு போனது போலத்தான் காணப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிற மிக முக்கியமான காரியம், அந்த 2 தரிசனங்களை தான் நமக்கு மையப்படுத்தி காட்ட விரும்புகிறார். அதில் முதல் தரிசனம் எப்படிப்பட்டது? அவர் அரிக்கட்டை கட்டி நிறுத்தி வைக்கிறார், அது நிமிர்ந்து நிற்கிறது. மற்ற அரிக்கட்டுகள், மற்ற சகோதரருடைய அரிக்கட்டுகள் அவர்களும் கட்டி வைக்கிறார்கள், ஆனால் அது அவர்களை அந்த அரிக்கட்டை வணங்கி நின்றது என்று சொல்லி அவர் கண்ட அந்த சொப்பனம். இது வெளியரங்கமாய் காணப்படுகிறது. எதை காட்டுகிறது என்று சொன்னால், யோசேப்பு போஷிக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுவார் என்பதற்கு வெளியரங்கமான அடையாளமாய் காணப்பட்டது. அதை குறித்து நம் வசனத்தில் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 41வது அதிகாரத்தில் 57வது வசனத்தில் வாசியுங்கள். சகல தேசங்களிலும் சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால். அப்ப சகல தேசங்கள் என்று சொல்லும் பொழுது கானான் தேசத்தையும் சேர்த்துத்தான். எல்லா தேசத்திலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தது. மற்றொரு வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். 47வது அதிகாரத்தில் 13வது வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினால் மெலிந்து போயிற்று என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இப்ப கானான் தேசத்தில் அவர்கள், அதாவது யோசேப்பின் சகோதரர்கள் யாக்கோப்பையும் சேர்த்து அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் கட்டின அரிக்கட்டுகள் எல்லாம் வாடி வதங்கி போய்விட்டது. ஆனால் யோசேப்பின் அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நிற்கிறது. ஏனென்றால் 41வது அதிகாரத்தில் 57வது வசனத்தை முழுமையாய் வாசியுங்கள். சகல தேசங்களிலும் சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியினால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்திற்கு வந்தார்கள். அப்ப யோசேப்பின் அரிக்கட்டு மாத்திரம் தான் நிமிர்ந்து நிற்குது. மற்ற எல்லா அரிக்கட்டுகளும் கீழே சரிந்து போய்விட்டது. இதுதான் அந்த முதல் சொப்பனத்துடைய அர்த்தம். இது வெளியரங்கமா நம்ம அத்தனை பேரும் புரிந்து கொள்ள முடியும். யோசேப்பு சகல தேசத்தாருக்கும் களஞ்சியங்களை திறந்து விற்றதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அதிலும் மிக குறிப்பாக இந்த சொப்பனம் அப்படியே துல்லியமாய் நிறைவேறினதை 42வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலும் நாம் பார்க்க முடியும். வாசியுங்கள். 42வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். மற்ற அரிக்கட்டுகள் எல்லாம் அப்படியே வணங்குது, அவருக்கு முன்பாக வணங்குகிறது. எல்லா அரிக்கட்டுகளும் வணங்குகிறதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அந்த முதல் தரிசனம் இந்த இடத்தில் நிறைவேறினது. இன்னும் கொஞ்சம் நிறைவேற வேண்டியது இருக்கு. ஏனென்றால் யார் அங்கு வர வேண்டியது இருக்கு? பெஞ்சமினும் வர வேண்டியது இருக்கு. ஆனால் இங்கே அந்த தரிசனம் நிறைவேற துவங்கி விட்டதை நாம் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், யோசேப்பு கண்ட 2 சொப்பனங்கள், அதில் முதல் சொப்பனம் 2ஆம் பட்சமானது தான், செகண்டரி தான், அது 2ஆம் பட்சமானது தான். அதையும் கடந்து மேலான பிரதானமான ஒன்று உண்டு. நம்மை குறித்தும் கர்த்தர் இப்படிதான் 2 வகையான திட்டங்களை வைக்கிறார். ஒன்று 2ஆம் பட்சமானது, மற்றொன்று பிரைமரி, முதல் தரமானது. 2 திட்டங்களை நம்ம குறித்து வைக்கிறார். ஆர்டர் மாறின மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எப்பொழுதுமே பிரதானமானதை சொல்லிட்டு தானே அதுக்கப்புறம் மற்றதை சொல்லுவாங்க. ஆனா முதல்ல கர்த்தருடைய ஆவியான நமக்கு காட்டுறது என்னன்னா, 2ஆம் பட்சத்துக்குரியதை காட்டுகிறார். அந்த வசனத்துல வாசித்தோம். யோசேப்பு அந்த தேசத்துக்கு யாரா இருக்கிறாரு? அதிபதியா இருக்கிறார். பெரிய உயர்வு, பயங்கரமான அதிகாரங்கள், ஆளுகை எல்லாம் காணப்படுகிறது. ஆனா இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற 2ஆம் பட்சமான காரியங்கள் தான். உலக ரீதியாய் உங்களுக்கு கிடைக்கிற படிப்பானாலும், ஆஸ்தியானாலும், அந்தஸ்தானாலும், வேலையானாலும், வேலையில் கிடைக்கிற உயரிய ஒரு ஸ்தானமானாலும், இவைகள் எல்லாம் 2ஆம் பட்சம்தான். இது பிரதானமானது இல்லை. கர்த்தருடைய ஆவியான நம்மை கொண்டு வைக்கிற திட்டம் பிரதானமான மற்றும் ஒரு திட்டம் இருக்கிறது. அதை நாம் கடைசியா பார்க்க போறோம். ஆனா இன்றைக்கு பல பேருக்கு அந்த 2வது திட்டத்திலேயே திருப்தி ஏற்பட்டு விடுகிறது. அதுதான் கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற திட்டம் சொல்லி பல பேர் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. நல்லா படிச்சுட்டேன், நல்ல ஸ்தானத்துக்கு வந்துட்டேன், நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறேன், எல்லாரை விட என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரும் விட நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு வந்துட்டேன். இதெல்லாம் செகண்டரி தான், 2வது காரியம்தான். இதெல்லாம் ரொம்ப முக்கியமும் இல்லை.
அதே பெரிய உயர்வா நமக்கு காணப்படுகிறது. யோசேப்பு அந்த தேசத்துக்கு யாரா இருக்கிறாரு? அதிபதியா இருக்கிறார். ஆனால் இதையும் கடந்து மேலான ஒரு திட்டத்தை நம்மை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை யோசேப்பின் வாழ்க்கை கொண்டே நமக்கு உணர்த்தி காட்ட விரும்புகிறார். அந்த திட்டம் தான் என்னன்னா, அவர் கண்ட இரண்டாவது சொப்பனம். அந்த இரண்டாவது சொப்பனத்தில் அவர் என்ன பார்த்தார் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை வாசியுங்கள். 37வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசியுங்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். என்னை என்ன பண்ணினது? என்ன பண்ணுச்சு? வணங்குச்சு அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த பாருங்க, அவர் ஆர்டர் கொடுக்கிறார் பாருங்க. அந்த இடத்துல என்ன ஆர்டர்ல வருது பாருங்க. என்னது? சூரியன், அப்புறம் என்னது? சந்திரன், அப்புறம் என்னது? 11 நட்சத்திரங்கள். இந்த தரிசனத்தை கொஞ்சம் நிதானித்து பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தான் நமக்கு அதிகமா சுட்டி காட்டுகிறார். இந்த 3 காரியங்களும், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், வெளிச்சம் வீசுபவை. அடுத்து மேலானவை, மேல இருக்கிறது. அடுத்து சுடர்கள், பிரகாசிக்கிற என்னது? அவைகள் சுடர்கள். முதல் தரிசனத்தை நம்ம பார்க்கணும்னா கீழே தான் அப்படி பார்க்கணும். அப்படித்தானே? கீழே தான் பார்க்கணும். ஆனா ரெண்டாவது சொப்பனத்தை பார்க்கணும்னா எங்க பார்க்கணும்? அப்படி மேலே தான் பார்க்கணும். ஏன்னா அது என்னது? மேன்மையானது. ஆனா முதல் தரிசனத்தில் நம்ம பார்த்தோம், சொப்பனத்தில் பார்த்தோம், கீழானதை பார்க்கிறோம். அதுவே பெரிய பிரமாதமா காணப்படுது. ஒட்டுமொத்த எகிப்துக்கு அவர் யாரு? அதிபதி. ஏன் பார்வோன் ராஜாவே சொல்லுகிறான், உன்னுடைய உத்தரவு இல்லாம என் ஜனங்க என்ன பண்ண முடியாது? கையை காலை என்ன பண்ண முடியாது? அசைக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு நான் உனக்கு அதிகாரம் தரேன். சும்மா சிங்காசனத்துல மாத்திரம்தான் நான் உன்னோட கொஞ்சம் பெரியவனா காட்டுவேன், மற்றபடி நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப இந்த காரியமே நமக்கு எப்படி தெரிகிறது? கர்த்தர் என்னமா நிறைவேற்றிட்டாரா, எவ்வளவு மகிமையான திட்டங்கள் நிறைவேறி விட்டது. ஆனா இதெல்லாம் இரண்டாம் பட்சம் தான், செகண்டரி தான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு உலக ரீதியாய் கிடைக்கிற எல்லாவித ஆசீர்வாதங்களும் இரண்டாம் பட்சமானது தான். ஆனா கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய இருக்கிற பிரதானமான காரியம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது யோசேப்பு கண்ட இரண்டாவது சொப்பனத்துக்கு ஒற்றது. அந்த சொப்பனத்தில் என்ன பார்த்தாரு? சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள், சுடர்களை பார்க்கிறார். வானத்தில் பிரகாசிக்கிற சுடர்கள், மேலானவைகள், உயரத்தில் இருக்கிறவைகள், அப்படிப்பட்டவைகள் யாரை வணங்குகிறது? யோசேப்பு வணங்குகிறது. அப்ப யோசேப்பு வணங்குது அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் விட உசரத்துல யார் இருக்கிறா? யோசேப்பு இருக்கிறாரு. அப்ப இதை வெளியரங்கமா நம்ம பார்க்கும்போது 2 காரியங்களை இங்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த ஒரு சொப்பனத்தில், அதாவது அவர் கண்ட இரண்டாவது சொப்பனத்திலிருந்து 2 காரியங்களை நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். அதில் முதல் காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிற காரியத்தை பாருங்கள். தானியேலின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் வாசியுங்கள். அந்த சுடர்கள் அவரை வணங்கினது என்று சொன்னால், அந்த சுடர்கள் எதை பிரதிபலிக்கின்றன என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், ஆகாய மண்டலத்தில் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள்? ஒளியை போல, வெளிச்சம் வீசுகிறவர்களா இருப்பாங்க. வெளிச்சம் வீசுதுன்னா அது என்னது? ஆகாய மண்டலத்துல அது என்னது? சுடர் தானே. சுடரா இருந்தா மாத்திரம் தான் அது என்ன பண்ண முடியும்? வெளிச்சம் வீச முடியும். அப்ப ஞானவான்கள் எதற்கு ஒத்தவர்கள்? சுடர்களுக்கு ஒத்தவர்கள். இப்ப சங்கீதத்தின் புத்தகத்தில் 105வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசியுங்கள். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும். இப்ப இந்த பிரபுக்கள், அதே போல அந்த தேசத்தில் இருந்த மூப்பர்கள், யார பிரபுவாகவும் யார மூப்பராகவும் அந்த இடத்துல தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொன்னா, அனுபவத்துல தேர்ந்தவங்க, வயதுல பெரியவங்களாவும் இருக்கணும், அதே சமயத்துல நல்ல நிபுணர்களா காணப்படணும். எல்லா வயதானவங்களையும் மூப்பர்களா வைக்க மாட்டாங்க. வயதுல தேர்ந்தவங்களாவும் இருக்கணும், அதே சமயத்துல அவங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? ஞானம் அதிகமா காணப்படணும், ரொம்ப அனுபவசாலியா இருக்கணும். அப்படிப்பட்டவங்களை தான் பிரபுவாகவும் மூப்பராகவும் தேர்ந்தெடுத்து வைப்பாங்க. இப்ப இவங்கெல்லாம் ஞானவான்கள். ஆனா இந்த ஞானவான்கள் எல்லாம் இப்ப யாருக்கு முன்பாக வணங்குறாங்க? யாருக்கு முன்பாக? யோசேப்புக்கு முன்பாக. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க.
21வது வசனத்தில் தன் பிரபுக்களை ம், அவன் மனதின்படி கட்டவும் அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். அதிபதியும் ஆக்கினான். சூரியன் போல கருதப்படுகிற பார்வோன் முதற்கொண்டு அந்த எகிப்தில் சுடர்களைப் போல கருதப்பட்ட அத்தனை பேரும் யாருக்கு தலை வணங்கினாங்க? யாருக்கு தலை வணங்கினாங்க? யோசேப்புக்கு தலை வணங்கினாங்க. இது முதல் பகுதி தான். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அவர் கண்ட 2வது சொப்பனத்துல ஒரு பகுதியை நமக்கு காட்டுகிறார். மற்றும் ஒரு பகுதி தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில அதிகமா நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். இப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள். வெளியரங்கமாய் பார்க்கும் பொழுது யாக்கோபே அதற்கு ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். நானும் உன் தாயாரும் சகோதரர்களும் வந்து உன்னை வணங்க வருவோமா? அப்படி கூட வெளியரங்கமா எடுத்துக்கொள்ளலாம். அதில் அநேக அர்த்தங்களை அது உள்ளடக்கி இருக்கிறது. அதே போல மற்றும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, எகிப்தின் ஞானிகள் முதற்கொண்டு அத்தனை பேரும் யாருக்கு முன்பாக தலை வணங்கினார்கள்? யோசேப்புக்கு முன்பாக தலை வணங்கினதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆனால் இதையும் கடந்து மேலான ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் அந்த தரிசனத்திலிருந்து நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். இதை தான் அருமையான மகனே, அருமையான மகளே, நீ அதிகமாய் உன் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இப்ப இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். சுடர்கள், பிரகாசிக்கிறவைகள், வெளிச்சம் வீசுகிறவைகள். இந்த வெளிச்சம் வீசுகிற பிரகாசமுள்ள இந்த காரியங்களே யோசேப்பை வணங்கினது என்று சொன்னால், அந்த பிரகாசத்தை விட யோசேப்பின் பிரகாசம் என்னவா இருந்திருக்கும்? அதிகமா இருந்திருக்கணும். அப்படி இருந்தா மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்? வணங்க முடியும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களுடைய பிரகாசத்தை விட அதிகமாய் யோசேப்புக்குள் வீசின வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அதிகமாய் சுட்டி காட்ட விரும்புகிறார். அந்த வெளிச்சம் தான் நமக்குள்ள இருந்து வீசணும் அப்படின்னு சொல்றார். அந்த வெளிச்சம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு யாரா இருக்கிறீர்கள்? வெளிச்சமா இருக்கிறீங்க. அப்ப நம்மளையும் கர்த்தர் என்னன்னு சொல்றாரு? நீங்களும் யார் தான்? நீங்களும் தான் யார் தான்? சுடர்கள். நாமளும் யார் தான்? சுடர்கள் தானே. வெளிச்சம் வீசுதுன்னு என்ன அர்த்தம்? அது சுடர் தானே. நீங்கள் உலகத்துக்கு யாரா இருக்கிறீர்கள்? வீட்டுக்கு இல்ல, என்னது? உலகத்துக்கே நீங்க யாரா இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீர்கள். இப்ப சூரியன் என்ன பண்ணுது? உலகத்துக்கு என்ன பண்ணுது? வெளிச்சம் தருகிறது. நிலவு உலகத்துக்கு என்ன பண்ணுது? வெளிச்சம் தருகிறது. சந்திரன் உலகத்துக்கு அப்படியே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆகாய மண்டலத்தில் இருக்கிற அந்த வெளிச்சம் எங்க இருந்தாலும் பார்க்க முடியும் இல்லையா? அப்ப நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னா நீங்களும் மேலான இடத்துல இருக்கிறீங்க, நீங்களும் உயரத்துல இருக்கிறீங்க, நீங்களும் சுடர்களா இருக்கிறீங்க, நீங்களும் வெளிச்சம் வீசுறீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா வெளிச்சம் வீசுற நீங்க வெளிச்சம் வீசினா மாத்திரம் போதாது, மற்ற சுடர்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக என்ன பண்ணும்? தலை வணங்கணும். தலை வணங்கணும். அப்ப தலை வணங்கணும்னு என்ன அர்த்தம்? மற்ற சுடர்களின் பிரகாசத்தை விட உங்க வெளிச்சம் என்னவா இருக்கணும்? அதிகமா இருக்கணும். இப்ப சூரியனே ஒரு சுடருக்கு முன்பாக தலை வணங்குது அப்படின்னு சொன்னா, சூரியனுடைய பிரகாசம் எவ்வளவு அதிகமான பிரகாசம். அதை நம்மளால ஒரு சில வினாடிகள் அதை நம்ம உற்று பார்க்க முடியுமா? சூரியனை வெறும் கண்களால பார்க்க முடியுமா? முடியாது. ஏன் அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க, இப்ப இருக்கிற சூரியன் ஒரே 1 இன்ச் இல்ல 2 இன்ச் அது இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் முன்பாக அப்படி கடந்து வந்தா போதுமா, ஒட்டுமொத்த உலகமே என்ன ஆயிடுமா? எரிஞ்சு சாம்பல் ஆயிடுமா? அப்ப கர்த்தர் எந்த அருமையா கரெக்டான ஒரு இடத்துல அதை நிறுத்தி வச்சிருக்கிறார் பாருங்க. ஒரு சில இன்ச்சஸ் அது கடந்து அப்படி வந்தாலே ஒட்டுமொத்த உலகம் என்ன ஆயிடுமா? எரிஞ்சு போயிடுமா? அதோடைய வெப்பத்தை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட சூரியன் என்ன பண்ணுதான்? யோசேப்பை பார்த்து அப்படி வணங்குதுன்னா, அப்ப யோசேப்பு எவ்வளவு பெரிய சுடரா இருந்திருக்கணும், எவ்வளவு பிரகாசம் உள்ளவராக காணப்படணும். இப்ப கர்த்தர் நம்ம சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு யாரா இருக்கிறீர்கள்? வெளிச்சமா இருக்கிறீர்கள். அப்ப நீங்க உலகத்துல சுடரா இருக்கிறீங்கன்னா, மற்ற சுடர்கள் எல்லாம் உங்களை என்ன பண்ணும்? வணங்கணும் அப்படின்னா, மற்ற சுடர்களின் பிரகாசத்தை விட நீங்க அதிகமா என்ன பண்ணும்? பிரகாசிக்கணும். இது எழுத்து ரீதியான பிரகாசத்தை குறித்து பேசவில்லை. முகத்தில் ஏற்படுகிற பொலிவை குறித்து கர்த்தர் பேசவில்லை.
அந்த பிரகாசத்தெல்லாம் குறித்து கர்த்தர் பேசவில்லை. கர்த்தர் அந்த இடத்தில் வெளிச்சம் என்று சொல்லி எதை குறித்து பேசுகிறார்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் வாசியுங்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்க வெளிச்சம் என்ன பண்ணும்? அவர்கள் முன்பாக என்ன பண்ணும்? பிரகாசிக்கணும். உலகத்தில் இருக்கிற சுடர்களுக்கு முன்பாக உங்களுக்குள் இருக்கிற வெளிச்சம் என்ன பண்ணும்? பிரகாசிக்கணும். அப்ப பிரகாசித்தல் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எதை குறித்து பேசுகிறார்? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு நம் மூலமாய் வெளிப்படுகிற அந்த நற்கிரியைகளை தான் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். அதுதான் நமக்குள்ள வெளிப்பட வேண்டிய என்னது? பிரகாசம். அப்ப யோசேப்புக்குள்ள ஒரு நற்கிரியை வெளிப்பட்டது. எப்படிப்பட்ட ஒரு நற்கிரியை? எதனால் அந்த சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்களும் அவருக்கு முன்பாக தண்டனிட்டு வணங்கின? அவருக்குள் வெளிப்பட்ட அந்த நற்கிரியை ஆகிய அந்த வெளிச்சம், அந்த பிரகாசம் எப்படிப்பட்டது? அதை கர்த்தருடைய ஆவியானவர் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 45வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயும் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்ன பண்ணாரு? அனுப்பினார். அதிகமா பாடுபட்ட ஒரு மனுஷன், அவமானத்துக்கு நேரா நடத்தப்பட்ட ஒரு மனுஷன், பல வருஷங்கள் ஒட்டுமொத்த எகிப்தினாலும் விபச்சாரன், வேசிக்கலன் என்று சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். அப்போ அந்த யோசேப்பின் உள்ள எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கும், எவ்வளவுக்கு உடைந்திருக்கும். நாமளே பல சமயத்தில் சொல்லுவோம்ல, பல வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் என்னால் அவங்க என்னை சொன்ன காரியம் என்னால் மறக்க முடியல, அவங்க எனக்கு செஞ்சதை என்னால் மறக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நல்ல நிலைக்கு நம்ம வந்திருப்போம், அப்போ கூட நம்ம சொல்லுவோம், என்னை இப்படி பேசிட்டாங்க, என்னை இப்படி பற்றி சொல்லிட்டாங்க, தவறாக பேசிட்டாங்க. அதை நம்ம மனதை அதிகமாக பாதிக்கும், நம்மளை ரொம்ப அதிகமாக பாதிக்கும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, காயம் ஆறிடுச்சு ஆனால் அந்த வடு அப்படியே இருக்குது அப்படின்வாங்க. சில பேர் அந்த வடுவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது, அவங்க எனக்கு பண்ணது என் மனசில் அப்படியே இருக்கு அப்படின்வாங்க. இப்போ யோசித்து பாருங்க, யோசேப்பின் வாழ்க்கையில் அவர் சந்தித்த நிந்தை, அவமானங்கள், கொடிதான பாடுகள், அவர் எந்த அளவுக்கு நெருக்கப்பட்டார், அவமானத்துக்கு நேராக நடத்தப்பட்டார். ஆனால் இப்போ அந்த யோசேப்பு என்கிற சுடருக்குள் இருந்து ஒரு வெளிச்சம் புறப்பட்டு வருகிறது. அது கிறிஸ்து இயேசுவின் மன்னிப்பு என்கிற வெளிச்சம் புறப்பட்டு வருகிறது. தன் ஒட்டுமொத்த சகோதரர்களையும் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுகிறாரு? மன்னிக்கிறார். தன் வாழ்க்கையில் அவர் பட்ட அந்த வேதனைக்கு, அவமானத்திற்கு, நிந்தைக்கு எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்த காரணம் யாரு? அத்தனை பேரும் முன்னாடி நிற்கிறாங்க. ஆனால் அத்தனை பேரும் பார்த்து சொல்றாரு, என்ன நீங்கள் இங்கே அனுப்புனதுக்காக வருத்தப்படாதீங்க. ஏன்னா அத்தனை பேர் தலகுனிஞ்சு நிற்கிறாங்க, முன்பாக தலகுனிஞ்சு நிற்கிறாங்க. இப்போ இந்த சுடருக்குள்ளிருந்து வெளிச்சம் பிரகாசித்து வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இதுதான் நமக்கு சுட்டி காட்டுகிறார். மகனே, மகளே, உலக ரீதியாக உன்னை நிந்தித்தவங்க, தூஷித்தவங்க, உன்னை இலக்காரமாக நடத்தினவங்க, அவங்க முன்பாக நீ வாழ்ந்து சிறந்து நின்று ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர்றது தான் கர்த்தர் உனக்கு செஞ்ச அற்புதம் நீ நினச்சி அதோடு கூட சந்தோஷப்பட்டு நிறுத்திடாத. இன்னைக்கு சில பேருக்கு இப்படிதான், அவமானப்பட்ட இடத்துல கர்த்தர் என்னை தலை நிமிர வச்சார். நல்லது, கர்த்தர் செஞ்ச காரியம்தான். ஆனால் அது மாத்திரம்தான் உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற தெய்வீக திட்டம் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா குறுகின கண்ணோட்டத்தோடு கூட தான் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க சரியா இன்னும் பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்கல. ஏன்னா எவ்வளவு அவமானப்படுத்திருப்பாங்க எங்க சொந்த பந்தங்கள் நடுவில். இருக்கிறவங்கள ஒரு மாதிரி நடத்தினாங்க, இல்லாதவங்கள ஒரு மாதிரி நடத்தினாங்க. ஆனா இப்ப பாரு, நாங்களாம் என்ன நிலைக்கு வந்துட்டோம் பத்தியா? அவங்களெல்லாம் விட உயர்ந்த நிலைக்கு நான் வந்துட்டோம் பாருங்க. அவங்க முன்னாடி வந்து நான் கை கட்டி நின்ன நாட்கள் போய் இப்போ அவங்க எனக்கு முன்பாக வந்து கை கட்டி நிற்கிறாங்க. கர்த்தர் எப்படியா மாத்திட்டா இருப்பார். இது மாத்திரம்தான் மகனே மகளே உனக்கு அற்புதமா தெரிந்து கொண்டிருக்கா? இது மாத்திரம்தான் கர்த்தர் உனக்கு குறித்து வைத்திருக்கிற திட்டம் நிறைவேனதான் நீ நினைக்கிறேன் என்று சொன்னா ஒரு பகுதியை மாத்திரம்தான் நீ பார்க்கிற. ஆனா இதையும் கடந்து கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, மகனே மகளே, இப்ப நடைபெறுகிற காரியங்கள்
வயலில் கட்டின அரிக்கட்டில் மற்ற அரிக்கட்டுகள் வணங்கினதற்கு ஒத்த காரியங்கள். ஆனா இதோடு கூட உன் ஓட்டத்தை நிறுத்திடாத. மேலான ஒரு தரிசனம் உன் வாழ்க்கையில் எழும்பணும். அது என்னன்னா, நீ என்ன பண்ணும்? சுடர் விடத்தக்கதாய் மற்றவர்களுடைய வெளிச்சத்தை விட உன் வெளிச்சம் என்ன ஆகணும்? பிரகாசிக்கணும். அந்த நற்கிரியை, யோசேப்புடைய நற்கிரியை பாருங்க. அந்த இடத்துல 50வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் பாருங்கள், எப்படி அந்த இடத்தில் அந்த வெளிச்சம் வெளியே புறப்பட்டு வருகிறது பாருங்கள். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்க. எனக்கு முன்பாக மண்டியிடுகிற சுடர்களே, உங்களை நான் சுட்டெரிச்சிடுவேன்னு நினைச்சு பயப்படாதீங்க. என்ன சொல்றாரு? 21வது வசனத்தில் வாசிங்க. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். சுடர் உயர்ந்து போகிறது, உன்னத நிலையை போய் அடைகிறது, பிரகாசிக்கிறது, மற்ற சுடர்கள் எல்லாம் வணங்குகிறது. இதுதான் அதோடைய அர்த்தம். மகனே மகளே, உனக்கு நிறைய பேர் 1000 கெடுதி செஞ்சிருப்பாங்க, உனக்கு விரோதமா பலவாறு பேசியிருப்பாங்க, உன் முகத்துக்கு நேரா உன்னை தூசித்து இருக்கலாம், உனக்கு பின்பாக உன்னை குறித்து பேசியிருக்கலாம், உன்னை குறித்து பொல்லாத பல காரியங்களை பேசியிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, உனக்குள் இருந்து என் வெளிச்சம் வீசட்டும், அவங்களெல்லாம் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றாரு. உனக்குள்ளிருந்து என் தெய்வீக சுபாவங்கள் வெளிப்படட்டும், அதுதான் பிரகாசிக்கிற பிரகாசன் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம குறித்து நிறைய பேர் பேசுவாங்க, தவறுதலா பேசுவாங்க, ஏதாவது காரியத்தை குறித்து பேசுவாங்க. நிச்சயமா இதனால பாதிக்கப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. யாரையாவது உங்களை குறித்து இதுவரையிலும் யாராவது ஒருத்தர் இப்படி சொல்ல முடியுமா? என்னை குறித்து யாருமே தப்பா பேசினதே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியும்? அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். யாராவது இருக்கீங்க? யாராவது உங்களை குறித்து இதுவரையிலும் என் லைஃப்ல யாருமே என்னை பத்தி தப்பா பேசினது இல்லை, யாராவது இருக்கிறீங்க? யாருமே இல்லை. அப்படியே தைரியமா யாராவது நீங்க கை தூக்குனீங்கன்னா, ஒருவேளை அவங்க தப்பா பேசாம இருந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும்? உங்க மேல இருக்கிற பயமா இருக்கலாம். என்னை பத்தி தப்பா பேசினா நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன் அப்படின்னுவாங்க. சில பேர் பார்த்துருக்கிறீங்களா? நாக்கு இழுத்து வச்சு ஒரு அறுத்துருவேன் அப்படின்னுவாங்க. சரி, இன்னொரு கேள்வி கேட்குறேன். எத்தனை பேர் மற்றவங்களை குறித்து தப்பா பேசிருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நான் பரலோகத்தில் பிரசங்கம் பண்றேனோ நானே? மற்றவங்களுக்கு தப்பா பேசினதே இல்லையா? இப்ப சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நான் மற்றவங்களை குறித்து தப்பா பேசியிருக்கிறேன் அப்படின்னு கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இன்னும் சில வானதூதர்கள் நம்முடைய சபையில் இருக்கிறார்கள். சில இல்லை, பல வானதூதர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மற்றவங்களுக்கு குறித்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருக்கோம்? என்னையே சேர்த்து தான் சொல்றேன். தப்பா பேசியிருக்கோமா இல்லையா? சரி. ஆனால் அந்த இடத்தில் நாம மனம் திரும்பிட்டோம், மன்னிப்பு கேட்டுட்டோம், ஒப்புரவாயிட்டோம், சீர்படுத்திட்டோம். ஆனா இப்ப நம்மை குறித்து நிறைய தவறுதலா பேசுறாங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்க? என்ன குறித்து ரொம்ப அதிகமா தப்பா பேசுறாங்க அப்படின்றவங்க எத்தனை பேர்? கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ஒரு சில கரங்கள் நான் பார்க்குறேன். சில பேர் கரங்களை உயர்த்தல, ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களை குறித்து நிறைய பேர் தவறுதலாக பேசுவாங்க. ஆனால் அதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்மை குறித்து அதிகமாய் தவறுதலாய் பேசுகிறவர்கள் யாராக இருப்பாங்கன்னா, நமக்கு நெருங்கின வட்டத்தில் இருக்கிறவங்கள தான் இருப்பாங்க. ஒரு சில சமயத்தில் நம் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளாய் கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சம் வீசட்டும், அந்த வெளிச்சம் மற்ற சுடர்கள் எல்லாம் உனக்கு முன்பாக மண்டியிடத்தக்கதாய் உனக்குள்ளேருந்து வீசட்டும். அது என்னன்னா, சுட்டெரிக்கிறதா இருக்கக்கூடாது, என்னவா இருக்கணும்? மன்னிக்கிறதா இருக்கணும். மன்னிச்சிடுன்னு சொல்றாரு கர்த்தர். யோசிப்பு பாருங்க, என்ன அருமையா மன்னிக்கிறார் பாருங்க. தன் சகோதரர்களுக்கு முன்பாக நின்று அந்த மனுஷன், அந்த வெளிச்சம் வீசுது அப்படியே அவருக்குள்ள இருந்து. நீங்க என்ன இந்த இடத்துக்கு விற்று போட்டதுக்காக வருத்தப்படாதீங்க. கர்த்தர் தான் என்ன அனுப்புனார். இப்படி நம்மளால சொல்ல முடியுமா? இன்னைக்கு 4 பேர் உங்களை குறித்து தப்பா பேசிட்டாங்க. இப்போ மனம் திரும்பி உங்க முன்பாக வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்க அப்படி சொல்ல முடியுமா? பரவாயில்ல, உன்னை தப்பா பேச வச்சது கர்த்தர் தான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா?
என்ன சொல்லுவீங்க? என்னம்மா பேசுன நீ என்னை பத்தி? எதையுமே புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுன பத்தியா? கொஞ்சம் நெஞ்சமா பேசுன நீ. அவங்க சொல்லுவாங்க ஒரு சிலர், ஆமா இப்படிலாம் நான் பேசிட்டேன். இது மாத்திரமா பேசுனேன், இன்னும் இதெல்லாம் நீ பேசுன, பட்டியல் போடுவோம்ல நம்ம, அப்படிதானே? ஆனா இங்க யோசேப்பு சொன்ன காரியத்தை பாருங்க. 45:5 மீண்டும் வாசியுங்கள். 45வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். ம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நீங்க நினைச்சிருக்கலாம், என்ன கர்த்தர் கொடுத்த தெய்வீக தரிசனத்தை விட்டு தூரம் தள்ளினது போல நினைக்கலாம். நான் அப்படிதான் நினைச்சேன், தூரம் போயிட்டேன் அப்படின்ட்டு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு. ஆனா தூரம் போல கர்த்தர் என்ன அந்த மகிமையான திட்டத்துக்கு நேரா சமீபத்துக்கு கொண்டு வந்தார். மகனே மகளே, இப்பாடுகள், நீ அனுபவிக்கிற பாடுகள், நிந்தைகள், மற்றவங்க உன்னை குறித்து பேசுகிற தவறான காரியங்கள், முகாந்தரம் இல்லாமல் நம்மளை குறித்து நிறைய பேர் பேசுவாங்க. என்ன ஏதுன்னே தெரியாமையே நம்மை குறித்து பல பேர் பேசுவாங்க. ஆனால் அதெல்லாம் குறித்து கவலைப்படவே கூடாது. நமக்குள்ள இருந்து வெளிச்சம் வீசணும். என்ன வெளிச்சம் வீசணும்? வசனத்தில் வாசிப்போமா? கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் வாசிங்க. நமக்குள் இருந்து வீச வேண்டிய அந்த வெளிச்சம். நீங்கள் உலகத்துக்கு யாரா இருக்கிறீர்கள்? வெளிச்சமா இருக்கிறீர்கள். சுடர்களே, உங்களுக்குள்ள இருந்து ஒரு மகிமையான வெளிச்சம் வீச வேண்டும். அது எப்படிப்பட்டது? கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் வாசியுங்கள். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எப்படி மன்னிக்கணுமா? கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி மன்னித்தார், நம்மளை எப்படி மன்னித்தார், அதே போல மற்றவங்களை நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். இப்ப நம்மள்ட்ட ஒரு சில பேர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க, தாங்க செஞ்ச தவறுக்காக நம்மள்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க. மீண்டும் அவங்களை நீங்க பார்க்கும்போது உங்க கண்ணோட்டம் எப்படி இருக்கும்? இப்போ வந்து நல்லா சந்தோஷமா உங்கள்கிட்ட பேசுறாங்க. நேற்று மன்னிப்பு கேட்டுட்டாங்க, இன்னைக்கு வந்தாங்க, ரொம்ப நல்லா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வாங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க, சாப்பிட்டுட்டு போங்க அப்படிலாம் சொன்னோம். அப்போ மனசுக்குள்ள என்ன ஆகணும்? இப்போ பார் இப்படிலாம் பண்ணுது, ஆனால் பார் நேற்றுலாம் என்னென்ன பண்ணுச்சு நம்மளை பற்றி, மனசில் ஓடுமா ஓடாதா? இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம் நம்ம செஞ்ச பாவங்களுக்கெல்லாம். இப்போ மறுநாள் போய் முழங்கால் பட்டிட்டு பிதாவே உம்மை ஆராதிக்கிறேன்னு பாட்டு பாடும்போது, நேற்றுலாம் என்ன பண்ணிட்டு இருந்த நேரத்தில் உன் கதை எனக்கு தெரியாதா அப்படின்னு ஆண்டவர் என்னைக்காவது நினச்சிருக்கிறாரா? ஒரு முறை நினச்சிருப்பாரா? நீ என்னென்ன வேலை கட்டணும்னு எனக்கு தெரியாதா? சொல்கிறோம், ஆண்டவரே என் கரங்களை நான் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே இந்த கரங்கள் என்னென்ன வேலை செஞ்சுது எனக்கு தெரியாத எனக்கு. ஆனால் இப்போ பாரு எப்படி பாடுது பாரு பாட்டு, நினைப்பார் ஆண்டவரே. அதனால தான் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு? அனைவரை இணைந்து வாசிப்போமா? அனைவரை இணைந்து கொலோசியர்கள் நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை அனைவரும் இணைந்து வாசிப்போம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னித்து விடுங்கள். உங்க மாமனாரை மன்னிச்சிடுங்க, மாமியாரை மன்னிச்சிடுங்க, உங்க கணவனை மன்னிச்சிடுங்க, உங்க மனைவியை மன்னிச்சிடுங்க, உங்க சகோதர சகோதரிகளை மன்னிங்க, மனப்பூர்வமா மன்னிங்க. ஏன்னா நீங்க உலகத்துக்கு யாரா இருக்கிறீர்கள்? வெளிச்சமா இருக்கிறீர்கள், வெளிச்சமா இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த கீழான இடத்தை சேர்ந்தவன் இல்லை, நீ யாரு? மேல இருக்கிறவன், சுடர் விடுகிற பிரகாசமுள்ள ஒரு சுடர், ஆகாயத்தில் இருக்கிற, உயரத்தில் இருக்கிற, மறந்துடாதே. அப்ப நீ என்ன பண்ணும்? உலகத்துக்கு வெளிச்சத்தை வீச வேண்டும். என்ன வெளிச்சம்? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு விரோதமா தப்பா பேசுறாங்க, கண்ணா பின்னான்னு பேசுறாங்க, இஷ்டத்துக்கு உங்களை குறித்து வாரி இறைக்கிறாங்க, தூற்றி திரிறாங்க. தூற்ற வேண்டியவங்க தூற்றி கொண்டே இருக்கட்டும், அதை பத்திலாம் கவலைப்படவே கூடாது. கர்த்தருக்கு நன்றி சொல்லி கொண்டு போய் கொண்டே இருக்கணும். அவங்கள மன்னிக்க பழகுங்க. என்னை பத்தி நீ இப்படி பேசுனியா, நான் உன்னை பத்தி பேசுறேன் பார். சில பேர்லாம் சொல்லுவாங்க பார், ரொம்ப பேசாத, இதெல்லாம் பேசினா அப்புறம் வண்டவாளம் எதுல ஏறிடும்? தண்டவாளத்துல ஏறிடும். ரைமிங்லாம் பயங்கரமா வரும் இல்ல? வண்டவாளம் எதுல ஏறிடும்? தண்டவாளத்துல ஏறிடும் அப்படின்னும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன், இதுக்கு மேல பேசுனேன் அவ்வளவுதான், ஊர் சிரிக்க வச்சிடுவேன். இப்படிலாம் சொல்லிட்டா அந்த சுடர் விடுகிற அந்த சுடரானது மேல இருந்து கீழே விழுந்துருச்சுன்னு அர்த்தம். கீழே விழுந்துருச்சுன்னா அது என்னது? சில சமயத்துல
நியூஸ் பேப்பரில் வாசித்துருக்குறோம்ல, செய்திகளில் கேட்டிருக்கிறோம்ல, எரிகள் ஒன்று என்ன பண்ணிருச்சான், மேலேருந்து கீழே விழுந்துருச்சான். இனிமேல் அதை எடுத்து பாருங்க, அது எப்படி இருக்கும்? சுடராக இருக்குது. அது எப்படி இருக்கும்? இருண்டு போயிருக்கும், கறி போல தான் இருக்கும், கறி போல தான் இருக்கும். ஆனால் அதை எடுத்து பார்த்தா என்னடா இது, இதான் சுடரா இருந்தது, நம்பவே முடியல நம்மளால. என்னடா இது, நிலக்கரி மாதிரி இருக்க, இதான் சுடர் விட்டது. ஆனா முன்பு அது சுடர் விட்டது தான். ஆனால் அது சுடர் விட தவறினதுனால்தான் இப்ப என்னவா மாறிடுச்சு, தான் ஸ்தானத்திலிருந்து கீழே விழுந்து எரிக்கெல்லாம் மாறி போய் இப்ப அதை வச்சு சோதனை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. எதனால இது கீழே விழுந்தது, என்ன காரணம், எப்ப விழுந்தது, எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்றாங்க. இப்படிதான் இன்றைக்கு பிரகாசித்து கொண்டிருக்கிற நீங்கள் கசப்புணர்ச்சிகளையும் உங்களுக்குள் பலவிதப்பட்ட வேற்றுமை உணர்ச்சிகளை நிறைத்து வைத்துக்கொண்டு, எனக்கு விரோதமா அவன் செஞ்ச காரியம், எனக்கு விரோதமா அவங்க பேசின காரியம் சொல்லி மனசுல ஆழமா பூட்டி பதிய வச்சு கொண்டே இருந்தீங்கன்னா உங்க வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா மங்கி கொண்டே இருக்கு. மங்கி கொண்டே இருக்கிறது மாத்திரம் இல்ல, உங்க ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி கொண்டே இருக்கிறீங்க. இறங்கி 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 வந்து கீழே வந்து விழுந்துட வேண்டியதுதான். கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், எப்படி மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய சன்னிதானத்துல ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு ஜெபத்தை எடுங்க. உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் பேசினாங்களோ உங்களுக்கு தெரியும். இப்ப யார் பேசி கொண்டிருக்கிறாங்க கூட உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா பேசுறாங்க, உங்களை பத்தி தவறான காரியங்களை பரப்பி கொண்டிருக்கிறாங்க, அவங்களெல்லாம் மனப்பூர்வமா மன்னிங்க. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, அவங்க பேரை கூட சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள சொல்லி, ஆண்டவரே, அவங்கள நான் மனப்பூர்வமா மன்னிக்கிறேன், மனதார நான் மன்னிக்கிறேன். எனக்கு விரோதமா அவங்க பேசியிருக்கிறாங்க, எனக்கு விரோதமா பல காரியங்களை செய்திருக்கிறாங்க. தேவ சமூகத்தில் அவங்களெல்லாம் மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க. கரங்களை கீழே போடுங்க. அருமையான மகனே, அருமையான மகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிற அந்த பாதையில நமக்கு விரோதமாய் முகாந்தாரம் இல்லாமல் பல பேர் பேசுவார்கள். ஊழியத்தின் பாதையில பல பேர் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் பேசுவாங்க. ஆனா அவைகளெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெருசா எடுத்துக்கூடாது. நம்ம யாரை போல இருக்க பழகிக்கணும் தெரியுமா, யாரை போல இருக்க பழகிக்கணும் தெரியுமா, எருமை மாடு போல இருக்க பழகிக்கணும். எருமை மாடு போல இருக்க பழகிக்கணும். இந்த எருமை மாடு பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க எருமை மாடை? எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? பார்த்ததே இல்லையா? எருமை மாடு பார்த்துருக்கிறீங்களே? அந்த எருமை மாடு பாருங்க, மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அது பாட்டு போகும் பாருங்க. அதனால தான் சில பேர் திட்டும்போது கூட நீங்கள் சொல்லுவீங்க, பாரு எருமை மாடு போல வருது பாரு அது அப்படின்னுவீங்க. எருமை மாடு போல எப்படி உட்காந்துட்டே இருக்குது பாரு அது, எது சொன்னாலும் காதில் வாங்கிக்குதா, அது பண்ணுற வேலையை அது செஞ்சுட்டே இருக்கு பார் அப்படின்னுவீங்க. இப்படி தான் நாமளும் என்ன பண்ணோம், இருக்க கற்றுக்கொள்ளணும். இந்த காண்டாமிருகத்தை பார்த்துருக்கிறீங்களா? காண்டாமிருகத்தை ஜூலெல்லாம் பார்த்துருப்பீங்க. துப்பாக்கி வச்சு சுட்டா கூட புல்லட் உள்ள போவாதான். அதோடைய ஸ்கின் அந்த மாதிரி இருக்குமா சில காண்டாமிருகங்களுக்கு. இப்படி தான் நம்ம மேலே மற்றவங்க என்னதான் வசை மாறி பொழிந்தாலும், என்னதான் நம்மை குறித்து தூற்றி பேசினாலும், நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனத்தை நோக்கி என்ன பண்ணோம், முன்னேறி போய் கொண்டே இருக்கணும். யோசேப்பு அப்படிதான் முன்னேறி போனதுனால தான் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அந்த சுடருக்கு முன்பாக என்ன பண்ணினது, தலை வணங்கினது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இப்ப நாம பிரகாசிக்க வேண்டும். அப்ப நம்ம பிரகாசம் மற்ற சுடர்களின் பிரகாசத்தை விட அதிகமா இருக்க வேண்டும் என்று சொன்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஆவியானவர் அதையும் தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் வாசியுங்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். பிரகாசம் வரணும்னா எதை பிடித்துக்கொள்ளணுமா? எதை பிடித்துக்கொள்ளணும்? எதை? வசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். வசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். உலகத்திலே பிரகாசிக்கிற நீங்கள், சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்பனா என்ன சொல்றாரு? ஜீவ வசனத்தை பிடித்துக்கோ, நீ உயரத்துக்கு போயிடுவே, சுடரா பிரகாசிக்க ஆரம்பிப்ப. மற்ற சுடர்கள் எல்லாம் உனக்கு முன்பாக என்ன ஆயிடும்? தலைவணங்க ஆரம்பிச்சிடும். கிறிஸ்துவின் தெய்வீக சாயலை உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்து. அந்த மன்னிப்பை வெளிப்படுத்து, தாழ்மையை வெளிப்படுத்து, பொறுமையை வெளிப்படுத்து, சகித்துக் கொள்ளுதல் வெளிப்படுத்து. இந்த எல்லா காரியத்தையும் நம்ம யோசேப்புக்குள்ள பார்க்க முடியும். அது எல்லாவற்றையும் தாங்கி கொண்டார், சகித்து கொண்டார், மன்னித்தார். வெளிச்சம் வீசினது அந்த சுடரில் இருந்து. அதனால்தான் மற்ற சுடர்கள் எல்லாம்
தலை வணங்கி முன்பாக நின்றது. தலை வணங்கி முன்பாக நின்றது. கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார், அருமையான மகனே, அருமையான மகளே, ஜீவ வசனத்தை பிடித்துக்கொள்ள. வசனத்தை நீ பிடித்து கொண்டாலே சுடர்களை போல பிரகாசிக்க ஆரம்பிச்சிடுவேன். உங்களுக்கு விரோதமா பேசினவங்களெல்லாம் மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு விரோதமா பல காரியங்களை செய்தாங்களா, மன்னிச்சிடுங்க. ஏமாற்றி பறித்து கொண்டாங்களா, மனதார மன்னிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. அவங்க செய்த கெடுதினால தான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்து கொண்டு இருக்கீங்களா, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவங்கள மனதார மன்னிங்க, மன்னித்து கொண்டே இருங்க. மன்னிக்க 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 கிறிஸ்துவின் வெளிச்சம் உங்களுக்குள் இருந்து அதிகமாய் வீச ஆரம்பிக்கும். இப்படி வெளிச்சம் வீசும்போது என்ன நடைபெறும் தெரியுமா? கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். இப்படி வெளிச்சம் வீசும் பொழுது எப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியம் நடைபெறும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 60வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் அனைவரும் இணைந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். 60வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியான நமக்கு கொடுக்கிற அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். 60வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நாம் அத்தனை பேரும் இணைந்து வாசிக்கலாம். உன் வெளிச்சத்தினத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள், நடந்து வருவார்கள். உன் வெளிச்சத்தினத்திற்கு என்ன பண்ணும்? ஜாதிகள், பல்வேறுபட்ட நாடுகள். அடுத்து என்னது? உதிக்கிற உன் ஒளியின் இடத்தில் ராஜாக்களும் என்ன பண்ணுவாங்க? நடந்து வருவாங்க. வெளிச்சத்தை தேடி வருவாங்க. நமக்குள்ளிருந்து பிரகாசிக்கிற கிறிஸ்துவின் அந்த தெய்வீக வெளிச்சத்தை கண்டு உங்களை நிந்தித்தவர்கள், அவமானப்படுத்தினவர்கள், உங்களுக்கு விரோதமா பேசினவங்க, பின்பாக பேசினவங்க, முகத்துக்கு நேரா வந்து பேசினவங்க, யாரா இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் உங்களுக்குள்ளிருந்து கிறிஸ்துவின் தெய்வீக வெளிச்சம் வீச ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் அண்டையில புறப்பட்டு வருவாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன்னை யார் நிந்தித்தாங்க, யார் உன்னை குறித்து தப்பு தப்பா பேசுறாங்க, இதெல்லாம் கணக்கு எடுத்துட்டு இருக்காத. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு காரியம். நம்ம வேலைலாம் தான் சுடர்கள் பிரகாசிக்க வேண்டியது தான் நம்முடைய வேலை. வெளிச்சத்தை வீச வேண்டியது தான் நம்முடைய வேலை. நம்ம குறித்து யாரெல்லாம் தப்பு தப்பா பேசுறாங்க அதெல்லாம் போய் கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய வேலை இல்லை. ஓ, இங்கேயும் சொல்லிட்டாங்களா, அங்கேயும் சொல்லிட்டாங்களா, அந்த இடத்துலையும் சொல்லிட்டாங்களா, யார்ட்டையும் விட்டு வைக்கல. இதெல்லாம் சில பேர் ஆராய்ந்து பார்த்து சுடர்களாய் அல்ல கரிக்கற்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்ப வெளிச்சம் வீசி பாருங்க. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் உங்கள் வெளிச்சத்தினத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் புறப்பட்டு வருவார்கள். கர்த்தர் அந்த மாற்றத்தை கொண்டு வருவார், மாற்றத்தை கொண்டு வருவார். உங்களுக்கு விரோதமா பேசினவங்க உங்களுக்கு முன்பாக கடந்து வந்து மண்டியிடத்தக்கதான காரியத்தை கர்த்தர் செய்வார். இதெல்லாம் எப்பொழுதுதான் நடைபெறும்? இயேசு கிறிஸ்துவின் அந்த தெய்வீக சாய்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுதுதான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். அருமையான மகனே, அருமையான மகளே, யோசேப்பு கண்ட அந்த 2 தரிசனங்களில் 2வது தரிசனம் பிரதானமானது பாருங்கள். அந்த பிரதானமான மகிமையான திட்டம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். மற்றபடி இந்த உலகத்தில் நான் பெரிய ஒசரத்துக்கு வந்துட்டேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், பாருங்க எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தர் என்ன எவ்வளவு தலை நிமிர்ந்து நடக்க வச்சுட்டார், இதெல்லாம் 2வது கட்டம் தான், இல்ல 2வது பட்சம் தான். அது நடந்தாலும் நடைபெறாமல் போனால் நமக்கு அதனால குறைவு எதுவும் இல்லை. ஆனால் இந்த பிரதான திட்டமாகிய கிறிஸ்து இயேசுவின் சாயல் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதுதான் கர்த்தர் நம்மை கொண்டு வைத்திருக்கிற பிரதான மகிமையான திட்டமா இருக்கிறது. அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? நிறைவேறித்தான் ஆக வேண்டும். நீங்கள் உலகத்துக்கு யாரா இருக்கிறீர்கள்? வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்க ஆரம்பிங்கள். அப்படி நம்ம எழுதிருப்போம் ஆண்டுடைய சமூகத்துல, ஆண்டுடைய சன்னிதானத்துல நம்மை அர்ப்பணிக்க போகிறோம்.